Hello everyone, welcome to Statistics VM channel. இன்னைக்கு பார்க்க போகிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் என்ன? புள்ளியியல். புள்ளியியல் எதுக்கெல்லாம் பயன்படும்? நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையுமே புள்ளியியலுங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. நம்ம நாட்டில் இவ்வளோ உதவிகள் பண்ணணும், இவ்வளோ திட்டங்களை கொண்டு வரணும், இந்த விஷயங்களுக்கு நிதியை ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி பட்ஜெட் தாக்குதல்லாம் செய்வோம் இல்லையா? அதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமானது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். இப்போது ஒரு ஸ்கூல் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கூலில் எவ்வளோ பேர் படிக்கிறாங்க, என்னென்ன கோர்ஸ் படிக்கிறாங்க, எந்த ஸ்டாண்டர்ட்ஸில் படிக்கிறாங்க, எவ்வளோ பேர் படிக்கிறாங்க, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ டீச்சர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க சொல்லி எல்லாரையுமே தனித்தனியாக ஐடென்டிஃபை பண்ணி ஒரு டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ பேர், ஒரு ஸ்டேட்டில் எவ்வளோ பேர், ஒரு கண்ட்ரியில் எவ்வளோ பேர், ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக எவ்வளோ பேர், ஸோ படிப்படியாக கணக்கெடுத்து மொத்த டேட்டாஸாக பார்க்கும் போது நமக்கு அதிகப்படியான டேட்டாஸ் கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறது தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஒவ்வொரு பிரிவுக்குள்ளேயும் நிறைய தொகுதிகள் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்குள்ளே போவோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட டெஃபினேஷன். Statistics is the science of collecting, organizing, interpreting and analyzing in order to make decision. அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்போது எந்த ஒரு கணக்கெடுப்பை எடுத்தாலுமே நான் என்ன சொன்னேன் ஃபஸ்ட்டு, நம்ம டேட்டாஸ் ஒரு பார்ட், அதாவது ஒரு கிளாஸ் ரூம் இருக்காங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, என்ன ஸ்டாண்டர்டில் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சச்ச டேட்டாஸ் கிடைக்கு தெரியுமா? அதுதான் கலெக்டிங். அதை ஆர்கனைசிங் பண்ணுறோம், அதை எப்படி ப்ரெசன்ட் பண்ண போகிறோம், எப்படி விளக்க போகிறோம், அதை ஒரு அனலைஸ்க்குள்ளே பண்ணுறோம். ஓகேவா? அதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லுவோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அது ஒரு அறிவியல் முறைப்படி பண்ணுறது தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னோம்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் த சயின்ஸ் ஆஃப் கலெக்டிங், ஆர்கனைசிங், இன்டர்பிரிட்டிங் அண்ட் அனலைசிங் இன் ஆர்டர் டு மேக் டிசிஷன். ஒரு முடிவை எடுக்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய ஒரு சம்மரியை கொண்டு வந்திருக்கோம். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு கிளாஸ் ரூம் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா 6th ஸ்டாண்டர்டுங்கிறது ஒரே காலமாக வச்சுக்கிட்டு அதில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 20 ஸ்டூடெண்ட்ஸ் கேர்ள்ஸ் இருக்காங்க, 20 ஸ்டூடெண்ட்ஸ் பாய்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு டேட்டாஸ் கிடச்சிரும். இதை கலெக்ட் பண்ணியிருக்கோம், அதை ஆர்கனைசிங் பண்ணுறோம், அதை டேபுலேஷன் பண்ணுறோம். இதை கவனிச்சுக்கோங்க இந்த வேர்ட்ஸை. ஸோ இந்த வேர்ட்ஸ் நம்ம பின்னாடி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஓகேவா? டன். நெக்ஸ்ட்டு, ஹியூஜ் மாஸ் டேட்டா இஸ் ரெப்ரசன்ட் டு த சிங்கிள் டேட்டா. அதாவது ஒரு மிகப்பெரிய டேட்டா செட், அதிகமான டேட்டாஸ் இருக்கும், அதை ஒரு குறிப்பிட்ட டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னோம்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது. அதை நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு காமன் திங்காக நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா பாப்புலேஷன் சாம்பிள். ஸோ அதுக்காக பாப்புலேஷனோட டெஃபினேஷன் பார்ப்போம். பாப்புலேஷன் இஸ் த complete set group of individuals, whether that group comprise a nation or a group of people with a common characteristic. அதாவது காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒத்த பண்புடையவர்கள், அதாவது ஒரே விதமான பண்புகள் உடையவர்கள் ஒரு செட்டாக இருக்கும் போது அந்த செட் ஆஃப் கம்ப்ளீட் செட் ஆஃப் பீப்புள்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னோம்னா, அந்த கம்ப்ளீட் செட் ஆஃப் குரூப் ஆஃப் பீப்புள்ஸை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னோம்னா பாப்புலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாமே இண்டிவிஜுவல்ஸாக இருப்பாங்க. அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பாப்புலேஷன்னு சொல்கிறோம். பாப்புலேஷன் மெஷர்ஸ் இன் பேராமீட்டர். இந்த பேராமீட்டர் வேர்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பாப்புலேஷனுக்குடைய இந்த ஹியூஜ் டேட்டாஸ் இருக்குல்ல, இந்த ஹியூஜ் டேட்டாஸை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு டூல் யூஸ் பண்ணுறோம். அதுதான் அந்த பேராமீட்டர். இந்த பேராமீட்டரில் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னோம்னா மீன், அதாவது என்ன பண்ணுவோம் அப்படின்னோம்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், மீன், அதெல்லாம் கண்டுபிடிப்போம் இல்லையா, சின்ன டூல்ஸ். அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பாப்புலேஷனை மெஷர் பண்ணுறதுக்கு பேராமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு, டைப் ஆஃப் பாப்புலேஷன். இல்லை 3 டைப் ஆஃப் பாப்புலேஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஃபைனிட் பாப்புலேஷன், இன்ஃபைனிட் பாப்புலேஷன், ஹைப்போதெட்டிக்கல் பாப்புலேஷன். ஸோ ஃபைனிட் பாப்புலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபைனிட் பாப்புலேஷன் பார்க்கும்போது ஒரு மொத்த பாப்புலேஷன் இருப்பாங்க, ஒரு 1000 பாப்புலேஷன்
ஃபார் எக்ஸாம்பிள் சம் டிஸ்ட்ரிக்ஸ் எடுத்துப்போம். ஏங்கிற ஒரு டிஸ்ட்ரிக் எடுத்துக்கிறேன். ஏங்கிற டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு நான் ஒரு கணக்கு எடுக்கும் போது எனக்கு வந்து 1000 பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்னு கிடைக்கிது. அதை வந்து எப்படி நான் எடுத்திருப்பேன் அப்படின்னா ஃபார் கவுண்டபுளாக நான் பார்க்காம எவ்வளோ பேர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபைனைட் பாப்புலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு பிளட் குரூப்ஸ் அதாவது எவ்வளோ பேர் வந்து பிளட் டொனேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா எடுக்க போகிறேன் அப்படின்னா, அப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எவ்வளோ பேர் பிளட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயில்ஸ் வாங்குவோம். அந்த டீட்டெயில்ஸ் வாங்கும் போது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த டீட்டெயில்ஸில் இவ்வளோ பேர் வந்து பிளட் கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு 1000 மெம்பர்ஸ் வந்து அந்த ஏங்கிற டிஸ்ட்ரிக்டில் பிளட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டோட்டல் ஆஃப் த ஒரு வேல்யூ கிடைக்கிது இல்லையா? அந்த டோட்டல் ஆஃப் த வேல்யூ கிடைக்கும் போது அதுதான் பாப்புலேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? நான் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டை தான் எடுத்திருக்கேன் என் பாப்புலேஷனாக. அந்த பாப்புலேஷன்லேருந்து நான் வந்து 1000 பீப்புள்ஸ் இருக்கும் போது நான் ஒரு 100 மட்டும் பீப்புள்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி அதை என் சாம்பிளாக வச்சுப்பேன். இது வந்து காமன் திங். இதை வந்து நான் வந்து ஒரு நம்மளோட எல்லா டிஸ்ட்ரிக்கும் நான் எடுக்கும் போது அதுலேருந்து ஒரு டிஸ்ட்ரிக்டை ஏங்கிற டிஸ்ட்ரிக்டை நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து அந்த ஏங்கிற டிஸ்ட்ரிக் தான் அப்போது சாம்பிளாக இருக்கும். புரியுதா? இப்போ ஏபின்னு ஒரு 10 சாம்பிள் இருக்குது, 10 பாப்புலேஷன் இருக்குது. அந்த 10 பாப்புலேஷன்லேருந்து நான் ஒரே ஒரு ஏங்கிற பாப்புலேஷன் மட்டும் எடுக்கிறேன், அதாவது ஏங்கிற சாம்பிளை மட்டும் எடுக்கிறேன் அப்படின்னா அப்போது அது வந்து என்னோடய பாப்புலேஷன். நான் எடுக்கக்கூடிய என்னோடய ஸ்டடியே எப்படி இருக்குது அப்படின்னா, நான் ஏங்கிற டிஸ்ட்ரிக் ஒரே ஒரு டிஸ்ட்ரிக் தான் எடுத்திருக்கேன். அதுலேருந்து ஒரு 100 சாம்பிள்ஸை மட்டும் எனக்கு தேவையான சாம்பிள்ஸை எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து சாம்பிளிங் செலக்ட் பண்ணுற விதமும் மோர் தென் டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? அதை வந்து பேக் எண்டில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஃபைனைட் பாப்புலேஷன். நெக்ஸ்ட்டு இன்ஃபைனைட் பாப்புலேஷன் அப்படின்னா, இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ பேர் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் நம்மளால் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ஒருத்தர் 2 ஃபோன் வச்சுருக்கலாம், 3 ஃபோன் வச்சுருக்கலாம், 4 ஃபோனுக்குள்ளே வச்சுருக்கலாம், சில பேர் ஃபோனே கூட வச்சாமல் இருப்பாங்க. ஸோ அந்த பாப்புலேஷன் நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுதான் இன்ஃபைனைட் பாப்புலேஷன்னு சொல்லுவோம். தேர்டு ஹைப்போதெட்டிக்கல் பாப்புலேஷன். அதாவது இந்த பாப்புலேஷன், இந்த செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து சில நேரம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறது, அதே ஆப்போசிட் செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான் ஹைப்போதெட்டிக்கல்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஓகேவா? இந்த இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன இன்னும் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது வந்து மேலே வந்து டெஃபினேஷன் கொடுத்துருப்போம். அந்த டெஃபினேஷனில் இருக்கக்கூடிய டிசிஷன் மேக்கிங், கலெக்ஷனிங், ஆர்கனைசிங், இன்டர்பிரட்டிங், அனலைசிங் இதெல்லாம் பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வரும். இப்போ பாப்புலேஷனுக்கு அடுத்தது சாம்பிளிங் பார்ப்போம். சாம்பிளோட டெஃபினேஷன். சாம்பிளிங் இஸ் த செலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸ், அதாவது பாப்புலேஷன்லேருந்து எடுக்கக்கூடிய சப்செட்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னோம்னா சாம்பிள்னு சொல்லுவோம். அதாவது ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஏங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டை என்னோடய பாப்புலேஷனாக என் ஸ்டடிக்குள்ளே கொண்டு வந்துட்டு அதிலிருந்து எனக்கு தேவையான 100 சாம்பிள்ஸை மட்டும் நான் எடுக்கிறது தான் சப்செட்னு சொல்லுவோம். ஸோ ஓகே, அந்த 100ங்கிறத நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத போக போக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேசிக்ஸ்லாம் பார்த்துக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிக்ஸ் தான். நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம ஒவ்வொரு டாப்பிக்குமே எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னோம்னா, தனித்தனியாக பிரித்து உள்ளே போய் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கும் போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸாக புரியும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பேசிக்ஸ், காமனாக இருக்கக்கூடிய எல்லாத்தோட டெஃபினேஷன்ஸ், அந்த டெஃபினேஷன்லேருந்து எந்த அளவு புரியுது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம இதுக்குள்ளே போக முடியும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க இல்லையா சாம்பிள். இப்போ இந்த ஃபஸ்ட்டு பார்த்தது என்னது? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இப்போ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்குன்னு ஒரு டெஃபினேஷன் இருக்குது. இதுலேருந்து ஒரு நிறையா டைப்ஸ் பிரியும். இந்த டைப்ஸோட டெஃபினேஷன்ஸ் இருக்குது. அதுமாதிரி பாப்புலேஷன்லேயும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பாப்புலேஷனோட டெஃபினேஷன்ஸ் இருக்குது, அதுக்கான டைப்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த டைப்ஸோட டெஃபினேஷன்ஸ்லாம் இருக்குது, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு சாம்பிள். இது மாதிரி நம்ம பேசிக்காக இப்போ ஃபஸ்ட்டு பார்ட் 1ல் பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு பார்ட் 2, பார்ட் 3 இது மாதிரி எக்ஸட்ரா போக போக ஒவ்வொரு டாப்பிக்குமே தனித்தனியாக வரும். ஓகேவா? இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு எடுத்துக்கிட்டால் அதோட பேசிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, கம் டு த பாயிண்ட். அதில் statistical sample of individuals from
within a statistical population to estimate characteristics of the whole population. அதாவது நம்ம எடுக்கக்கூடிய சாம்பிள்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னோம்னா நம்மளுடைய பாப்புலேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி நம்மளோட சாம்பிளோடைய ரிசல்ட்ஸ் வரணும். சாம்பிள்ஸ் நம்ம எடுத்திருப்போம், அந்த அதுதான் நான் சொன்னேன், அந்த முறைப்படி எடுக்கிற சாம்பிள்ஸ் அதை வந்து எப்படி எடுப்போங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகேவா? அது மாதிரி சாம்பிள்ஸ் எடுக்கிறோம். அந்த சாம்பிள்ஸ் வந்து நான் ரிசல்ட் கொடுக்கும் போது என்னோடய சாம்பிள் வந்து என்னோடய பாப்புலேஷனுக்காக ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேவா? பாயிண்ட் 2, பார்ட் ஆஃப் த பாப்புலேஷன் டினோட்டட் பை என். அதாவது இதில் வந்து பாப்புலேஷனுங்கிறது பார்ட் ஆஃப் த பாப்புலேஷன் தான் சொல்லியிருக்கோம். அதாவது சாம்பிளை நம்ம எப்படி டினோட்டட் பண்ணுவோம் அப்படின்னோம்னா ஸ்மால் என்ன டினோட்டட் பண்ணுவோம். குவாலிட்டி, அது நெக்ஸ்ட் பாயிண்ட் 3, குவாலிட்டி அஷூரன்ஸ் சர்வே மெத்தடாலஜி. அதாவது குவாலிட்டி அஷூரன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம சாம்பிள்ஸ் எடுத்து பயன்படுத்தி ஒரு ரிசல்ட் கொடுக்க போகிறோம். அதாவது பாப்புலேஷனை வச்சுட்டு பாப்புலேஷன் 1000 பாப்புலேஷன் இருக்குது, அதுலேருந்து ஒரு ரிசல்ட் கொடுக்கறதுக்கும் ஒரு 100 சாம்பிள்ஸை வச்சுருக்கும் போது நான் ரிசல்ட் கொடுக்கறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். குவாலிட்டி வந்து ரொம்பவே அக்யூரேட்டாக வரும். எப்படி இருக்கும் போதுனா சாம்பிளை வச்சு நான் ரிசல்ட் கொடுக்கும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம வந்து பிளட் எடுக்கிறோம். பிளட்டை வந்து எதுக்கு எடுத்து ஒரு டெஸ்ட் பண்ணுறோம். நம்ம உடம்புல பிளட்டு வந்து எவ்வளோ இருக்கும், அந்த பிளட் யூனிட்லேருந்து நம்ம எவ்வளோ எடுக்க போகிறோம், பாயிண்டில் தான் எடுப்போம். நம்ம சாம்பிள்ஸை பிளட்டை எடுப்போம், சிரஞ்சி வழியாக எடுப்போம் இல்லையா? அதை எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் எம்எல்லாம் என்ன பண்ணுவோம்னா நம்ம சில டெஸ்ட்டுக்கெலாம் பயன்படுத்துவோம். நமக்கு ஃபீவர் இருக்கா, நம்ம உடம்புல எவ்வளோ ரத்தம் இருக்குது, நம்ம உடம்புல வந்து ரத்த தட்டுக்கள் எவ்வளோ இருக்குது, ரத்த வெள்ளை அணுக்கள் எவ்வளோ இருக்குது, ரத்த சிவப்பணுக்கள் எவ்வளோ இருக்குது, இது மாதிரி எல்லா டெஸ்ட்டுக்குமே பயன்படுத்தலாம். பர்டிகுலர் கொஞ்சோண்டு பிளட் எடுத்து நம்ம பண்ண முடியும். ஓகேவா? அதுதான் அப்போது நம்ம மொத்த ரத்தத்தை எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ண மாட்டோம். அப்போது கொஞ்சோண்டு ரத்தத்தை மட்டும் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெஸ்ட் பண்ணுவோம். அப்போ வந்து நமக்கு என்ன கிடச்சிடும், நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான உடம்பு எப்படி இருக்குது, அதாவது வந்து நம்ம உடம்புல எதுவும் வந்து நோய்கள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். எப்படி நம்மளோட உடம்புலேருந்து எடுக்கக்கூடிய சாம்பிள் ஆஃப் த பிளட்லேருந்து தெரிஞ்சுக்க முடியும். கரெக்டே இல்லையா? அதுதான் சாம்பிள்ஸை பண்ணும் போது அந்த சாம்பிள்ஸ் வந்து எப்படி இருக்குது, நம்மளுடைய ஹோல் பிளட்டையுமே ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்படி தானே? அப்போ நம்ம உடம்புலேருந்து எடுக்கக்கூடிய சாம்பிள் பிளட்டு நம்மளோட ஹோல் பிளட்டையுமே ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் நம்மளோட ரிசல்ட்ஸ் வந்து அமையும். கரெக்டாக அந்த ரிசல்ட் வந்து என்ன சொல்லும், நம்ம பிளட்டை வச்சு டெஸ்ட் பண்ணும்போது உங்கள் உடம்புல இவ்வளோ இந்த அளவுக்கு சுகர் இருக்குது, உங்கள் உடம்புல இந்த அளவுக்கு வந்து ரத்தம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ஹோல் பிளட்டையும் ரெடி பண்ணுவோம். ஓகேவா? ஹோல் பிளட்டை எப்படி பண்ணுவோம், ஆரோக்கியமாக மாற்றுவோம். அதே தான் இங்கே வந்து சாம்பிள்ஸ், இதே மெத்தட் தான் நம்மளோட மெடிக்கல் சைடில், அக்ரிகல்ச்சர் சைடில், ஃபார்மசி சைடில், இன்ஜினியரிங் சைடில் எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து சச் எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? குவாலிட்டி அஷூரன்ஸ், இது வந்து குவாலிட்டி வந்து அஷூரன்ஸாக கரெக்டாக கிடைக்கும், அவ்வளோதான். சர்வே மெத்தடாலஜி, இந்த சாம்பிள் ஆஃப் த நம்ம சாம்பிள் ஆஃப் த டேட்டாஸை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட சர்வே மெத்தடாலஜிக்கு பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, இப்போ என்கிட்ட பாப்புலேஷன் இருக்குது, நான் எதுக்கு தேவையில்லாமல் மொத்தத்தையும் பண்ணாமல் கம்மியாக எடுத்து பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம டைமை சேவ் பண்ண முடியும். இப்போது 1000 டேட்டாஸ் இருக்குது, அதை வந்து நான் ஒரு கால்குலேஷன் போட்டு ரிசல்ட்டு கொண்டு வந்து அது கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே என் டைம் லாட் ஆஃப் த டைம் அங்கே வந்து இருக்கும். அதுக்கு பதிலாக என்னோடய டயத்தை சேவ் பண்ணுறதுக்காக நான் சாம்பிள்ஸை எடுத்துப்பேன். நெக்ஸ்ட்டு சேவ் மணி அப்படின்னா அந்த 1000 பாப்புலேஷன்ஸை நான் இப்போ கலெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த கலெக்ட் பண்ணக்கூடிய அதுக்காக செலவு பண்ணக்கூடிய ட்ராவலிங் டைம் இருக்கும், ட்ராவலுக்கான எக்ஸ்பென்சிவ் இருக்கும், ஃபுட்டுக்கான எக்ஸ்பென்சிவ் இருக்கும், நம்மளோட அக்கமடேஷனுக்கான எக்ஸ்பென்சிவ் இருக்கும். அதுக்காக ஏகப்பட்ட பேர் வந்து அதாவது மேன் பவர் இது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்காக தான் சாம்பிள் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம அதாவது பர்டிகுலர் ஏரியா மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம சூஸ் பண்ணி அதுலேருந்து டேட்டாஸ் எடுக்கிறது தான் சாம்பிள். ஓகேவா? இந்த சாம்பிள்ஸ்க்கான டெக்னிக்ஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். ஓகேவா? அடுத்தது பிளானிங் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தா நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டெஃபனேஷன்லேருந்து தான்
இந்த பிளானிங் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் வரும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து பாப்புலேஷனையும் சாம்பிளையும் நம்ம வந்து ஒரு இன்ட்ரோவாக பார்த்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு பிளானிங் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டேட்டா, டேபிளேஷன் ஆஃப் டேட்டா, calculation of data, analysis of data, interpretation of data. இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்கு இல்லையா, கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. இந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா, ஒரு நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து ப்ரைமரி டேட்டாவா இல்லை செகண்டரி டேட்டாவா அப்படின்னு சூஸ் பண்ணுற இடம் தான் அந்த பாயிண்ட் 1. பாயிண்ட் 2ங்கிறது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டேட்டா. இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டேட்டா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அது குவாலிட்டி டேட்டாவா இல்லை குவான்டிட்டி டேட்டாவா இல்லை ஜியோகிராஃபிக்கல் டேட்டாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை 4 டைப்பாக பார்ப்போம். ஓகேவா? 4 டைப்ஸாக பார்ப்போம். அது வந்து குவாலிட்டி டேட்டாவா இல்லை குவான்டிட்டி டேட்டாவான்னு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிரிக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு வந்து கிளாசிஃபிகேஷனுங்கிறது இந்த இடத்துல நடக்கும். நெக்ஸ்ட்டு டேபிளேஷன் ஆஃப் டேட்டா. நம்ம கொடுத்துருக்க டேட்டாவை கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருப்போம், அதை வந்து ஒரு டேபிளேஷனாக ஒரு ப்ராப்பராக நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம் அந்த டேட்டாஸை. 4th கால்குலேஷன். இப்போ டேபிள் வந்துருச்சு, நமக்கான டேபிள் வந்துருச்சு. இந்த டேபிளில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் தான் நம்ம போட போகிறோம். ஓகேவா? அந்த டேபிளில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் தான் போட போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், கால்குலேஷன் போட்டுடலாம். கால்குலேஷன் போட்டு அதை ஒரு அனாலிசிஸ்க்குள்ளே கொண்டு வரோம். அந்த அனாலிசிஸ்க்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா டெஸ்டிங்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்டர்பிரிட்டேஷன்னா நம்ம கொடுத்துருக்க டேட்டாஸ் வந்து நம்ம இங்கேருந்து எடுத்துருக்கக்கூடிய டேட்டா இது மூலியமாக வெளியே வரும்போது எல்லாருக்கும் புரிகிற வகையிலையும் எல்லாருக்கும் தெரிகிற வகையிலையும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்டர்பிரிட்டேஷன். நம்ம எப்படி விளக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டேட்டா. ஓகேவா? இதை நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டைப் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம சொல்லியாச்சு. அதில் 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்னா descriptive statistics, inferential statistics. Descriptive statistics describe the set of that's being analyzed but does not always has to draw any conclusions or make any inferences about the data. Hence we need another branch of statistics, inferential statistics. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் சச்ச டேட்டாஸ் வந்து நமக்குள்ளே கொடுத்து அதில் அனாலிசிஸ் போடுவோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு அனாலிசிஸ் போடுற வேலை தான் என்ன அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதுக்கான கன்க்ளூஷன் கொடுப்போம். அந்த வகையில் நம்மளால் கன்க்ளூஷன் கொடுக்க முடியலை அப்படின்னா இன்ஃபரன்ஷியல் பார்ட் ஆஃப் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு போவோம். இதில் ஃபுல்லாக டெஸ்டிங் ஆஃப் த அனாலிசிஸ் நடக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு இப்போது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லாஸ்ட்டில் உங்களுக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ரொம்பவே சின்னதாக ஒரு சின்ன கதையாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? லாஸ்ட்டில் தான் அந்த ஸ்டோரி சொல்ல முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் போகலாம். நெக்ஸ்ட் பேஜில் டைப் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். டைப்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து என்னென்னு சொல்லியிருக்கோம். டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது, இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு அதில் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் த மெத்தட்ஸ் ஆஃப் ஆர்கனைசிங், சம்மரைசிங் அண்ட் இன்டர்பிரிட்டிங் டேட்டா இன் கன்வீனியன்ட் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் வே. ஓகே, டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்? ஆர்கனைசிங், சம்மரைசிங், இன்டர்பிரிட்டிங். ஓகேவா? நமக்கு கன்வீனியன்ட் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் வேல நமக்கு ஏற்ற வகையில் அதை பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 2 டைப் இருக்குது. என்னென்னா கிராஃபிக்கல் டெக்னிக்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணலாம், நியூமரிக்கல் டெக்னிக்ஸ்லையும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். இந்த கிராஃபிக்கல் டெக்னிக்ஸில் என்ன வரும்னா ப்ரெசன்டிங் ஆஃப் த டேட்டா வேலிட். அதாவது கிராஃபிக்கல் டெக்னிக்ஸ் பார்த்தோம்னா அங்கே தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னோம்னா ஒன் வே கிராஃபிக்கில் போடுவோம், அதாவது 2 வே, அதுமாதிரி 3. நெக்ஸ்ட்டு பை சார்ட்டு, 1 பாரு, மல்டிபிள் பார் டயக்ராம்ஸ், இதெல்லாம் நம்ம போடுவோம் இல்லையா, அதுதான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னோம்னா கிராஃபிக்கல் டெக்னிக்ஸ்ன்னு சொல்லுவோம். நியூமரிக்கல் டெக்னிக்ஸில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா அங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னோம்னா நம்மளுடைய நியூமரிக்கா, அதாவது வந்து
எப்படி சொல்லலாம்னா டேபிள்ஸ்லாம் வச்சு போடுவாங்க இல்லையா, நம்பர்ஸாக இருக்கும் இல்லையா, நம்பர்ஸ் வேல்யூஸாக கொடுக்குறது. நம்ம கொடுக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் வந்து அதாவது ஒரு காமன் பர்சனுக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக கிராஃபிக்கல் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு ஸ்டாட்டிஸ்டிஷியன் இல்லைனா அந்த இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி சம்மந்தம் போகிறோம்னா அப்படி பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு புரிகிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரிசல்ட் கொடுக்கும் போது நியூமெரிக்கல் டெக்னிக்ஸாக இருக்கும். ஓகேவா, வேல்யூஸாக இருக்கும். அந்த ரிசல்ட் பார்க்கும்போது உங்களுக்கு வேல்யூவாக இருக்கும். ஒரு காமன் பர்சனால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. இந்த மாதிரி இதில் வந்து சம்மரைசிங் அண்டு ஆர்கனைசிங் பண்ணுவோம். தேர்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் லொக்கேஷன், அதாவது சென்ட்ரல் டெண்டன்சின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு மெஷர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னம்னா அதோடைய மைய புள்ளிகளை கண்டுபிடிக்கிறது தான் சென்ட்ரல் டெண்டன்சியோட வேலை. மைய புள்ளிகள்னால் என்னென்ன இருக்கும், மீன், மீடியன், மோட் இருக்கும். ஓகேவா. அடுத்தது மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்ப்ரெஷன், அதாவது மெஷர்ஸ் ஆஃப் வேலிடேஷன்னு சொல்லுவோம், வேரியபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அதில் வந்து என்னென்ன இருக்கும்னா குவார்டைல் டீவியேஷன், மீன் டீவியேஷன், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகேவா. இதில் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கோடைய டெஃபினேஷன்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். அது ரொம்ப சிம்பிளாக தான் பார்த்துட்டு வரோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு inferential statistics. In statistics is also set of methods, but it is used to draw conclusions or inference about characteristics of populations based on the data from a sample. நம்ம எடுத்துக்கூடிய சாம்பிள் வந்து எதை பேஸ் பண்ணணும் அப்படின்னா பாப்புலேஷன்ஸை பேஸ் பண்ணணும். இதில் வந்து டைப்ஸ் இருக்குது, 2 டைப்ஸ் இருக்குது. டைப் ஏ வந்து என்ன அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸ் 1. இந்த இன்ஃபரன்ஸ் 1ல் என்ன இருக்கும் அப்படின்னா எஸ்டிமேஷன் ஆஃப் தியரி இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸ் 2ல் என்ன இருக்கும் அப்படின்னா டெஸ்டிங் ஆஃப் ஹைபாத்தசிஸ் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்லேருந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்ததில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம், பிளானிங் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் பார்த்துருக்கோம். ஓகேவா. அதுக்கப்புறமேலு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து 2 டைப்ஸாக பிரிக்கலான்னு பார்த்துருக்கோம், டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு. ஓகேவா. அதில் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இப்போ வந்து டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா சென்ட்ரல் டெண்டன்சி இருக்குது, டிஸ்ப்ரெஷன்ஸ் இருக்குது. ஓகேவா. அப்புறம் கிராஃபிக்கல் டெக்னிக், நியூமெரிக்கல் டெக்னிக் இருக்குது. இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்த்தோம்னா இன்ஃபரன்ஷியல் 1 இருக்குது, இன்ஃபரன்ஸ் 2 இருக்குது. ஓகேவா. இந்த டாபிக்ஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாப்புலேஷன் இருக்குது, பாப்புலேஷனோட டைப்ஸ் இருக்குது, சாம்பிள் இருக்குது. சாம்பிள் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம், சாம்பிளிங் டெக்னிக் யூஸ் பண்ணுவோம் இந்த இடத்துல. பாப்புலேஷனுக்கு வந்து 3 டைப் இருக்குது, ஃபைனிட், இன்ஃபைனிட், ஹைப்போதெட்டிக்கல். சாம்பிள்ஸ்க்கு பார்த்தோம்னா சாம்பிளிங் டெக்னிக்ஸ்ன்னு இருக்குது. ஓகேவா. இது எல்லாத்தையுமே ஒவ்வொரு டாப்பிக்காக வரக்கூடிய வீடியோஸில் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பார்ட் எக்ஸட்ரா போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு பார்ட்லேயும் ஒவ்வொரு டாபிக்ஸை வந்து நம்ம டெரிவ் பண்ணுவோம். ஓகேவா. ஓகே, இப்போது லாஸ்ட்டாக நம்ம சொல்ல போகிற ஸ்டோரியை பற்றி நம்ம சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட ஸ்டோரி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போது நம்ம ஒரு டூர் போகிறோம். நீங்கள் எல்லோரும் ஒரு டூர் போகிறீங்க, நீங்கள் ஒரு டூர் போகிறீங்கன்னு வச்சுப்போம். அந்த டூரில் இப்போ வந்து நம்ம ஒரு டூர் போகிறோம் அப்படிங்கும்போது நம்ம டூர் போகிறதுக்கு நம்ம என்னென்ன ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுவோம், நம்ம வந்து எந்த ஏரியாவுக்கு போக போகிறோம், அங்கே என்னென்ன பிளேஸ்லாம் வந்து சுற்றி பார்க்க போகிறோம், அங்கே எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ஆகும், எவ்வளோ டைம் ஆகும், எப்படி ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோ குவாரி இருக்கும் நம்மக்கிட்ட. ஓகேவா. அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஷார்ட்டேஜ் பண்ணி அதை வந்து ஒரு லிஸ்ட்டாக ரெடி பண்ணி அந்த லிஸ்ட்டுக்கு தேவையான ஒவ்வொரு டீட்டெயில்ஸுமே கலெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு பிளானிங் பண்ணுவோம். கரெக்ட் இல்லையா. பிளானிங் பண்ணுவோம், அதை வந்து ஒரு லிஸ்ட்டாக ரெடி பண்ணுவோம். அதுக்கு வந்து எத்தனை பேர் வராங்க, என்ன மாதிரி பிளேஸ்க்கு போகலாம், ஹில் ஸ்டேஷனா இல்லை ஓஷன் சைடா, அதாவது ரிவர் சைடா, இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பிளான் பண்ணுவோம். ஓகேவா. அதுக்கு எல்லாம் பிளான் பண்ணி ஒரு பட்ஜெட் ரெடி பண்ணுவோம். அந்த பட்ஜெட்டை பிளான் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த இதில் நம்ம அந்த டூருக்கு போவோம். அப்போ அந்த டூரில் இருக்கக்கூடிய எக்ஸ்பென்ஸும் எப்படி நடக்கும்னா ப்ராப்பராக ஒரு ஆர்கனைஸாக நடக்கும். அதில் எந்த ஒரு மிஸ்டேக்குமே வராதுங்கிறதுல அந்த வரக்கூடிய எரர்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். 0.1 0.5 அப்படிங்கிற ஒரு எரரை தான் தருமே தவிர அதிகபட்சம் 0.9. ஓகேவா.
இதுதான் வந்து நம்மளுடைய எரருக்கான நம்ம ஒர்க்குக்கான எரர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ணும்போது எரர்ஸ் வந்து ரொம்பவே குறையும். இது ஜென்ரல் எக்ஸாம்பிள். ஓகேவா? இப்போது அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல், அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு மாத்திரை தயாரிக்கிறாங்க. ஓகேவா? ஒரு டேப்லெட் தயாரிக்கிறாங்க. அந்த டேப்லெட்ஸ் வந்து எவ்வளோ பேருக்கு என்ன மாதிரி இஷ்யூக்காக டேப்லெட்ஸ் தயாரிக்கிறாங்க, அந்த டேப்லெட்ஸ் ஃபுல்லாக டெஸ்டிங் போடுவாங்க. எந்தெந்த பேஷண்ட்டுக்கு வேணும், எந்த ஏஜ் கேட்டகரிக்கு வேணும்னு ஃபஸ்ட்டு எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அந்த டேப்லெட்ஸ்க்கான எல்லா விஷயத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டெஸ்டிங்குள்ளே போவாங்க, அந்த ஒர்க்குக்குள்ளே போவாங்க. அப்போ டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் வரும்போது நமக்கு எரர்ஸ் வந்து ரொம்பவே மெடிக்கல் ரிப்போர்ட் சைட்லாம் எரர்ஸுங்கிறது 0.1 வரவே கூடாது. அப்படி 1 வரது கூட ரொம்ப கம்மி பண்ணி நமக்கு ரிசல்ட் கொடுப்பாங்க. ஓகேவா? அப்போது ஒரு பிளான் பண்ணி அந்த பிளானை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணும்போது எரர் குறையும் அப்படிங்கிறது தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்ல வருது. ஓகேவா? அந்த ப்ரொசீஜரை தான் எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இம்ப்ளிமெண்ட் நீங்களும் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். தேங்க்யூ for all. Thank you. Statistics VM. Thank you.